राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। ஆச்சரியமான அக்ரூர அனுபவத்தை நாம அனுபவிச்சுருக்கோம். அதாவது அந்த இடத்தை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அதனுடைய பாகவதத்துல அக்ரூர அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கேன். அக்ரூர காட்டிற்கான சம்பவம் பாகவதத்துல எப்படி நடந்தது அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா கண்ணன் எப்படி அக்ரூருக்கு பூஜை எல்லாம் பண்ணான் அப்படின்றத சொன்னேன். அழகா அக்ரூர் ரொம்ப சந்தோஷமா பகவானுடைய விதவிதமான அந்த மரியாதை அன்பு எல்லாத்தையுமே ரொம்ப ரசிச்சார். அப்ப நம்ம நந்தகோபர் ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸா இருக்கும் பொழுது அக்ரூரை பார்த்து கேட்கிறார். கம்சே ஜீவதி தாசார்க சௌனபாலா இவாவயக பப்ரச்ச சத்கிருதம் நந்தக கதம்ஸ்த நிரனுகிரகே கம்சே ஜீவதி தாசார்க சௌனபாலா இவாவயக. நன்கு உபசரிக்கப்பட்ட அக்ரூரை பார்த்து நந்தகோபர், அக்ரூரே, ரொம்ப கொடுமையான கம்சன் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஆடுகள் எல்லாம் வளர்ப்பார்கள். அந்த வளர்க்கிறவால தன்னுடைய எஜமானன் இந்த ஆடுகள் நம்பும். அந்த ஆட்டை வெட்ட போறதே அவன்தான். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி குழைச்சுட்டு இருக்க, அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதாவது இவ்வளவு துக்க தசையில கூட நீங்க ஜீவிக்கிறீங்களே அப்படின்னு நந்தகோபர் அவளுடைய அந்த துக்கத்தை புரிஞ்சுட்டு பேசுறார். யஹ அவதீதி, ரொம்ப அழகா அவதி, யஹ அவதி ஸ்வஸ்வசு, ரொம்ப அழகா சொல்றார். தன்னுடைய தங்கைய அவருடைய குழந்தைகளை படாத பாடுபடுத்துற கம்சனுடைய கிம்னு ஸ்வித்த பிரஜானாம் வஹ குஷலம் விமர்ஷாமகே. என்னத்தை கேட்கறது உங்ககிட்ட நான்? யஹ அவதீத் சஸ்வசுஹு, தன்னுடைய சொந்த தங்க, டோகான் கோசந்தியா, இந்த குழந்தைகள்லாம் கதற கதற கொண்டானே. அசுத்ருப் அசுத்ருப் கலக, அசுத்ருப், தன் உயிரை மட்டும்தான் திருப்திப்படுத்திக்கிறான் துஷ்டன் கலன். யஹ அவதி ஸ்வவசு ஸ்வஸ்வவசு ஸ்தோகான் கோஷந்தியா அசுத்ருப் அசுத்ருப் கலக கிம்னு ஸ்விதத் ஸ்விதத் பிரஜானாம் வஹ குஷலம் விமர்ஷாமகே. கதறுகின்ற தன்னுடைய சொந்த தங்கையினுடைய குழந்தைகளையே கொன்ன அவன் இடத்துல இருக்கக்கூடியவங்களோட என்னத்தை நான் சேமத்தை விசாரிக்கிறது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபர் இப்படிலாம் பேசினோன்னு அக்ரூருக்கு ஒரு சமாதானம். அதாவது இந்த கஷ்டத்துல ஒரு தைரியம் கொடுக்கிற மாதிரி பேசணும் இல்லையா? அது நிறைய பேருக்கு அந்த வாக்கு வராது. நந்தகோபர்லாம் பேசுறார். நந்தகோபர் அதாவது இந்த ஆத்மார்த்தமாக பேசுபவர்கள் நம்முடைய துக்கத்தை இல்லாமல் பண்றதுக்காக பேசும்போது தானாவே அந்த துக்கமானது மறையும்.
பல பேர் நம்முடைய துக்கத்தை விருத்தி பண்ற மாதிரி தானே பேசுறான். நந்தகோபர் பேசி முடிச்சுட்டார். அப்படியே அப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கார். அப்ப சுகோபவிஷ்டக பரியங்கே ராம கிருஷ்ணோரு மாணிதக லேபே மனோரதானு சர்வானு பதியான்ச சகாரஹ. அழகா பரியங்கத்தில் உட்கார்ந்து இருக்கார். மத்தியில கிருஷ்ணன் பலராமன் அவ்வளவு அழகா கொண்டாடி இருக்கார்கள். அவர் என்னெல்லாம் நினைச்சாரோ அத்தனையும் அடைஞ்சுட்டார். அப்ப அவர் நினைக்கிறார், கிம் அலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே ததாபி தத்பரா ராஜன்ன ஹி வாஞ்சந்தி கிஞ்சுவஞ்ச கிஞ்சன. சில இடங்கள்ல எழுத்துக்கள் தெரியா அப்படின்ட்டார்கள். அதனால கொஞ்சம் சில இடத்துல நான் சம்ஸ்கிருதத்துல சண்டை போட்டுருக்கேன். அதாவது ஸ்ரீனிவாசனான பகவான் பிரசன்னமா இருக்கும்பொழுது எதுதான் கிடைக்காது. ஆனாலும் பகவானுடைய பக்தர்கள் எதையும் கேட்கறதே கிடையாது. அப்ப பகவானும் சாயந்த நாசனம் கிருத்வா பகவான் தேவகி சுதக சுஹ்ருத்சு விருத்தம் கம்சஸ்ய பப்ராஞ்சி பப்ராஞ்ச சிகீர்ஷிதம் சிகீர்ஷிதம். சாயங்காலம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு தேவகி சுதனான பகவான் தேவகி சுதன்னு சொல்றார் கிருஷ்ணன். வசுதேவர் முதலிய பந்துக்கள் விஷயத்துல கம்சன் நடந்து கொண்டு என்னெல்லாம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சிகீர்ஷிதம் அந்யத்து பப்ரச்சக அப்படி அழகாலாம் விசார. பகவான் உவாச்ச தாத்தக சௌமிய ஆகதக கஷ்டித் ஸ்வாகதம் பத்ரமஸ்து வஹ அபி ஸ்வஜ்ஞாதி பந்தூனாம் அனமீவமனாமயம். நல்லபடியா வந்த இல்லையா, சௌக்கியமா வந்த இல்லையா, எல்லாம் நல்லது நடக்கட்டும். ஸ்வஜ்ஞாதி பந்தூனாம் அபி அனமீவம் அனாமயம். எல்லாம் சௌக்கியமா இருக்காளா, ஆரோக்கியமா இருக்காளா. கிம் நுனஹ குஷலம் பிருச்சே ஏதமானே குலாமயே கம்சே மாதுல நாம்யாங்க ஸ்வானாம் நஸ்தத் பிரஜாசுவக. குலத்திற்கு வியாதி மாதிரி அங்கனக குலாமயக. பேர் தான் மாமான்னு பேர். என்னத்தை சொல்றது, இவங்கிட்ட போய் என்னத்த க்ஷேமத்தை விசாரிக்கிறது நான். இப்ப பகவான் சொல்றான், அஹோ அஸ்மத் அபூத் பூரிஹி பித்ரோர் விருஜினம் ஆர்யயோஹோ யத்ஹேதோஹோ புத்திரமரணம் யத்தேதோர் பந்தனம் தயோஹோ. நிரபராதியான அப்பா அம்மாவுக்கு நம்ம காரணமாக நிறைய கஷ்டம் வந்துடுத்து. என் காரணமாகவே புத்திரர்களுடைய மரணம் எல்லாம் அவளுக்கு வந்தாச்சு, ஜெயில் வாழ்க்கையும் வந்தாச்சு. பகவான் பித்ரோஹோ அப்படின்னு இந்த இடத்துலயே ஆல்மோஸ்ட் பகவான் வசுதேவ புத்திரனாக பேசலாம். பியூட்டிஃபுல்ல. சந்தர்ப்பங்கள்ல குருவோ பகவானோ ரொம்ப ஹார்டா கடினமா கல்லு போலே மலை போலே கட்டை போலே உணர்ச்சியற்றவர்கள் போலே இருப்பார்கள். உள்ளுக்குள்ள ஒரு அக்கறை எப்பொழுதுமே ஜீவர்களிடத்துல உண்டு. அதே ஜீவர்கள் சரியில்லை, அகம்பாவம், கோபமும் உண்டு. ரொம்ப அழகா பகவான் சொல்றான், திஷ்டியாத்ய தர்சனம் ஸ்வானாம் மஹ்யம் வஹ சௌமிய காங்கிதம் சஜ்ஞாதம் வர்ணியதாம் தாத தவ ஆகமன காரணம். அப்பா
ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட நம்மளோட பந்துவான உங்களுடைய தரிசனம் இன்னைக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். சரி, நீங்கள் எந்த காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு அக்ரூரர், கம்சனுடைய விரோதம், வசுதேவரோட கொல்ற முயற்சி, சாணூரன் முஷ்டிகனை வச்சு கொல்லப்படுறதுக்காக தனுரியாக ரகசியம், இதெல்லாம் சொல்லிட்டு வசுதேவர்கிட்ட கிருஷ்ணன் எப்படி பிறந்தான்றதையும் சொல்றார். யதுக்தம் நாரதேன அஸ்ய ஸ்வஜன்ம ஆனக துந்துபேஹி. பகவான் அவதாரத்தை எப்படி நாரதர் சொன்னாரோ அது எல்லாமே கண்ணனுக்கு சொல்றார். கிருஷ்ணனும் பலராமனும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு நந்தகோபுரிடத்துல சொல்றார்களாம். அப்ப அந்த மாதிரி அந்த கம்சன் நம்மளை பார்க்கணும் ஆசைப்படுற ராஜா, அதே மாதிரி நந்தகோபுரம் அங்கே இல்லை போல இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல சில விஷயங்கள்ல சில பேரை பகவான் அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வேண்டாம், அவசியம் இல்லைன்னு தள்ளி வச்சுடுவான். இப்ப வீட்டில் பெரியவர்கள் ஏதாவது செலவு பற்றி பேசுகிறார்கள்னா சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் இருந்தால் போங்க அந்த பக்கம் போய் விளையாடுங்க அப்படின்னுதான். இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பெரியவா தப்பு பண்ணிட்டா யாராவது திட்ட போடுறா அப்படின்னா போங்கடா போங்க போ கடைக்கு போயிட்டோ அப்படின்வா. விஷயம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு புரிஞ்சுட்டு போயிடுவோம். பகவானும் சில காரியங்கள், சில சந்தர்ப்பங்கள், சில விஷயங்கள் நமக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்மளால வேணும் தள்ளி வைப்பான். அது நமக்கு நன்மைக்காக. நந்தகோபுரத்துல கம்சர் கூப்பிட்டுருக்காராம்ப்பா, இந்த மாதிரி தனுதி ஆகுமா போயிட்டு வரலாம்ப்பா. சரிடா குழந்தைகளா போகலாம், மற்றபடி வேறு விஷயம் சொல்லலை கண்ணு. உடனே நந்தகோபுரம் பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் எடுத்துக்கிட்டோம், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டோம், வண்டிகள்லாம் தயார் பண்ணுறோம், காத்தால போகலாம். நாளைக்கு மதுராபுரிக்கு போகிறோம், பகவானுக்கு அதுக்காக கிருஷ்ணன் பலராமன் கூண்டு போகிறோம், பால் தயிர்லாம் கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுப்போம், தனுயாகத்தையும் பார்ப்போம். உடனே கோகுலத்தில் அப்படி தண்டோரா அறிவிக்கிறார்கள், இந்த மாதிரி நாளைக்கு மதுராபுரி கண்ணன் பலராமன்லாம் போகிறார்கள் அப்படின்னு. அவ்வளோதான். ரொம்ப வருத்தம் வாழ்க்கை யாருக்கு? கோபிகளுக்கு. என்னமோ எஸ் கண்ணன் நம்மை விட்டு போகின்றான் அப்படின்ற ஒரு மனசவாளுக்கு வந்துடுது. எஸ் கண்ணனே அந்த மனசையும் கொடுப்பான், சில விஷயங்களை தாங்கிக்கிற பலத்தையும் கொடுப்பான். இது அவனுடைய ஒரு அழகான மெத்தட். அது நிறைய நான் பார்த்துருக்கேன். மனசோடைய பலம் அவனுடைய பெரிய அனுகிரகத்தினாலதான் நமக்கு உண்டாகிறது. எத்தனையோ பேர் நான் பார்த்தேன், அதிசயமா இருக்கும். எப்படி இந்த விஷயத்தை அப்படி தாங்கிட்டு இருக்கா அப்படின்றத ரொம்ப விசேஷமாக ஜம்முன்னு பார்த்து ரசிப்பேன் நான். தாங்கவே மாட்டாவே, உடஞ்சு போயிடுவாளேன்னா எப்படியே பகவான் தாங்க வச்சிடுவான். கோபிகள்லாம் அப்படியே ஒரு விரக தாபத்தில் போறா, புலம்ப ஆரம்பிச்சுட்டா. அஹோ விதாதாக தவன கச்சித் தயா, பிரம்மதேவ உனக்கு தயே கிடையாதா? என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு, கிருஷ்ணனை எல்லாம் மிஸ் பண்ண போறோமே அப்படி எல்லாம் புலம்புறார்கள். இப்படி எல்லாம் சொன்னவர்கள் நமக்கு எப்படி வரப்போறோம்? இனிமேல் மதுராபுரி ஜனங்களுக்கு தான் பாக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போ அப்படியே கோவத்தை கத்துறா. யார் இந்த மனுஷனுக்கு அக்ரூரன்னு பேர் வச்சா? ஏதத் விதஸ்ய அகுருணஸ்ய அகருணஸ்ய நாமபூத் அக்ரூர இத் ஏததீவ தாருணையா. இந்த ஆளுக்கு யாரு இந்த அக்ரூரன்னு பேரு? சக் கொடியவன். நம்ம கிருஷ்ணனை
பிரிச்சு மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா அக்ரூர் இருந்தாலும் குரூரமான ஒருவன் அப்படின்னா புலம்பின் இருக்கா. என்ன வேணா புலம்படம், என்ன வேணா அழுத்தம், அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் தாண்டி தானே வாழ்ந்தாகணும். புலம்பல் அழுக இதுக்கெல்லாம் குருவுக்கும் விலை கிடையாது, கண்ணனுக்கும் விலை கிடையாது. அது சில சில அழுகை, சில சில புலம்பல், சில சில விஷயங்களுக்கு தான் விலை. சும்மா எல்லாத்துக்கும் அழுகை, எல்லாத்துக்கும் ஒரு புலம்பல்னா அதுக்கெல்லாம் அழப்பா அப்படின்னு போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருப்பா. இப்போ குழந்தைக்கு உடம்பு முடியல, நிஜமா அழகுனா சமாதானப்படுத்துவோம். இந்த விழுந்துடுத்து அடிபட்டு எடுத்து சமாதானப்படுத்துவோம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அழகிறது, ஏதோ அதோட பொம்மை உடஞ்சி எடுத்து அழகிறதுல சமாதானப்படுத்துவோம். பைத்தியக்காரத்தனமா அழுகும், வரட்டு பிடிவாதம் பிடிச்சார். அந்த அழுகுக்கெல்லாம் அம்மா எப்படி விலை கொடுக்க மாட்டாளோ அது போல தெய்வமும் குருவும் நியாயமற்ற அழுகைகள் புலம்பல்களுக்கு விலை கொடுக்க மாட்டார்கள். முடியல ராத்திரி எல்லாம் புலம்பிண்டு சுஸ்வரம் கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படியே கிருஷ்ணனை பத்தி ஏவம் ப்ருவாணா விரஹாதுராபிருஷம் ரஜஸ்திரியः கிருஷ்ண விஷக்தமானசாः விஸ்ருஜ்ய லஜ்ஜாம் ருருதுः ஸ்ம சுஸ்வரம் கோவிந்த தாமோதரம் மாதவேதி. கிருஷ்ணனுடைய பிரிவை பற்றி ஒருத்தர் பேசிட்டு கிருஷ்ணத்தில் வயப்பட்ட மனசோட கோகுல ஸ்திரீகள் வெக்கத்தை விட்டு உச்சஸ்வரத்துல கோவிந்தா தாமோதரா மாதவா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழறார்கள். சரியா? அதுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கு. ஏவம் ஸ்திரீனாம் ஏவம் ருதந்தீனாம் உதிதே சவிதர்யத அக்ரூரச்சோதயாமாச கிருதமைத்ராதிகோரதம். அதெல்லாம் அப்படி கதறிக்கும் போது அதுக்காக நீளிரவா நீண்டிடுமான்னு நான் சூரியன் பாட்டுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறேன். அசட்டை செஞ்சு விட்டு ஆமாம் போ அப்படி சூரியன் பாட்டு குதிச்சது. அக்ரூர் எழுந்தார், சந்தியாவந்தெல்லாம் முடிச்சார், ரதத்தை ஓட்டினார். நந்தகோபர் பால் தயிர் நெய்ய வெண்ணெய் எல்லாம் எடுத்துன்னு அவர் வண்டியில் கிளம்பினார். கிருஷ்ணன் தொடர்ந்து வந்தார்கள். கிருஷ்ணனை தொடர்ந்து பகவான் சீக்கிரம் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். எவ்வளவு தூரம் கிருஷ்ணனுடைய தேர் தெரிகிறதோ அவ்வளவு தூரம் அலைஞ்சார்கள். அப்புறம் பார்த்துட்டு நின்றுட்டார்கள். இப்படியே இருந்தா சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்தார்கள். அதுக்குள்ள நந்தகோபருடைய நந்தகாவிலிருந்து கிளம்பி அக்ரூரர் யமுனா தீரத்துக்கு வந்துவிட்டார். யமுனையில் இறங்கினார். அழகா நல்ல தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு அழகா அக்ரூர காட் இன்னைக்கு சொல்றேன். அந்த இடத்துக்கு வந்தவுடனே பசங்கிட்ட அக்ரூரக உபாமந்திரிய நிவேஷ்ய ரதோபரிஹி காளிந்தியா ஹதமாகத்ய ஸ்நானம் ச விதிவதா சரத்து. அக்ரூரக தௌ ரதோபரி நிவேச மேலே உட்கார வச்சுட்டு யமுனையில் மடுவைக்கு போய் விதிவத்து ஸ்நானம் ஆச்சரத்து குளிச்சார். வேத மந்திரங்கள்லாம் ஜபிச்சார். நிமஜ்ய தஸ்மின் சலிலே ஜபன் பிரம்ம சனாதனம் தாவேவ தத்ருஷே அக்ரூரோ ராமகிருஷ்ணௌ சமன்விதௌ. அப்போ அழகாக வேத மந்திரம்லாம் ஜபிச்சு தண்ணியில் அப்படி மூழ்கினா தண்ணிக்குள்ளே ராமகிருஷ்ணர்களை பார்த்தாலாம். இந்த அக்ரூர் அவ்வளோ தூரம் கிருஷ்ணன் பரமாத்மா அப்படின்னா தானே வந்தார். இப்போ திடீர்னு என்ன இவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த இடத்துல ஏன் அவருக்கு அப்படி காட்சி கிடைச்சதுன்னா சாணூரன் முஷ்டிகன் மல்லர்கள்லாம் எவ்வளோ பலவான், இந்த பசங்க எவ்வளோ கொஞ்சலமாக இருக்கு அப்படின்னும் பொழுது கொஞ்ச நேரம் அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த புத்தி ஏன் இது வந்ததுன்னா கோபிகைகளுடைய அந்த சாபம் இருக்கு இல்லையா, அவள் கோபம், இந்த பாகவதர்களுடைய சாபம்னால அக்ரூருக்கு இந்த ஒரு மாயா புத்தி வந்தது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். இல்லாட்டி
ஒரு ராத்திரிக்கு இன்னைக்கு நேற்று ராத்திரி வந்திருக்கார், அவ்வளவு விஷயங்கள் அனுபவிச்சிருக்கார். இப்போ ஆளாக்க சடன் அடுத்த நாள் கிளம்பும் பொழுது திடீர்னு எங்கேருந்து இப்படி ஒரு சந்தேகம்லாம் வந்தது அப்படின்னா அந்த கோபிகைகளுடைய கோபம் சாபம் இப்படி ஆயிட்டா. இப்படிதான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போ அவர் பார்க்கிறார், தௌ ரதஸ்தௌ கதமிக சுதாவான் ஆனக சுதௌ ஆனகதுந்துபே தர்ஹி சுத்யந்தனே நஸ்த யுத்யுன்மஜ்ஜ व्यचष्टः व्यचष्टसः तत्रापि च यथा पूर्वमासीनौ पुनरेव सः न्यमज्जद्दर्शनं यन्मे मृषा किं सलिलेत्तयोः. தேரில் இருந்த வசுதேவருடைய புத்திரர்களான பலராமனும் கிருஷ்ணனும் எப்படி வந்தார்கள்? இங்க வந்திருக்காங்க, தேர்ல இருக்க முடியாது அப்படின்னு வெளில வந்து பார்த்தா தேர்லையும் முள்ளுக்குள்ளே இருக்கா. அப்ப ஜலத்துக்குள்ள நான் பார்த்தது என்ன பொய்யோ அப்படின்னு மறுபடியும் முழுகினாராம். பூயஹ தத்ராபி சஹ அத்ராக்ஷி தூயமானம் மகீஸ்வரம் சித்தசாரண கந்தர்வைர் அசுரைர் நதகந்தரைர் சஹஸ்ரசிரசம் தேவம் சஹஸ்ரபணமௌளினம் நீலாம்பரம் விசத்வேதம் சிங்கைஹி ஸ்வேதமிவஸ்திதம். அப்ப அந்த இடத்துல அவர் உள்ள நுழைஞ்சோன்னா சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், அசுரர்களால சுதிக்கப்படுகின்றவரும் 1000 தலைகள் உடைய பிரகாசிக்கக்கூடிய 1000 தலைகள்ல கிரீடங்கள் உடைய நீலவஸ்திரமும் தரிச்சவரான தாமரை நூல் போல வெளுத்தவரான கொடிமடிகளோடு கூடியிருக்கக்கூடிய கைலாச பர்வதம் போல இருக்கக்கூடிய ஆதிசேஷனை பார்த்தார். அந்த ஆதிசேஷன் மேல தச்சோத்சங்கே கணஸ்யாமம் பீத கௌசேயவாசசம் புருஷம் சதுர்புஜம் சாந்தம் பத்மபத்ராருணேக்ஷணம் சாரு பிரசன்னவதனம் சாருஹாச நிரீக்ஷணம் சுப்ரூன்னசம் சருகர்ண சுகபோலாருநாதரம் பிரலம்ப பீவரபுஜம் துங்காசோரஸ்தலஸ்திரியம் கம்புகண்டம் நிம்னநாபிம் வலிமத்பல்லவோதரம் பிருஹத் கடிதரஸ்ரோணி கரபோருத்வயான்விதம் சாருஜானுயுகம் சாரு ஜங்காயுகள சம்யுதம் துங்ககுல்பாருணனக பிருஹத் கோட்டி தடஸ்ரோணியு. அதான் சொல்லிட்டோம்னா துங்ககுல்பாருணனக விராததீதீதி பிர்பிருதம் நவாங்குல்யங்குஷ்டதலைர்விலசத் பாதபங்கஜம் சுமஹார்ஹாம் மணிவ்ராத கிரீடகடகாங்கதைः கடிசூத்திர பிரம்மசூத்திர ஹாரணநூபுரகுண்டலைः விராஜமானம் பத்மகரம் சங்கசக்ரகதாதரம் ஸ்ரீவத்சவக்ஷசம் பிராஜத்கௌஸ்துபம் வனமாலினம் சுனந்தநந்த பிரமுகை பர்ஷதைः சனகாதிபிः
सुरेशैर्ब्रह्मरुद्राद्यैर् नवभिश्च द्विजोत्तमैः प्रमुखैः भार्गवतोत्तमैः स्तूयमानं पृथग्भावैः वचोभिरमलात्मभिः श्रिया पुष्ट्या गिरा कान्त्या कीर्त्या तुष्ट्येलयोर्जया विद्यया अविद्यया क्षक्त्या मायया च निषेवितं विलोक्य सुभृशं प्रीतो भक्त्या परमया युतः शिष्यत्तनुरुहो भाव परिक्लिन्नात्मलोचनः गिरा गद्गतया स्तोषितसत् सत्त्वम् आलम्भ्य सात्वतः प्रणम्य मूर्ध्नावहितः कृताञ्जलिपुटः शनैः. அப்ப அந்த முதல்ல ஆதிசேஷனை வர்ணிச்சார். அதுக்கப்புறம் அவரது மடியில மேகம் போல ஷாமல வர்ணம் உடையவரும் மஞ்சப்பட்டாடி தரிச்சவரும் 4 கைகள் உடையவரும் சாந்தரூபியும் தாமரை போன்ற சிவந்த கண்கள் உடையவனும் அழகிய தெளிஞ்ச முகம் உடையவனும் ஜோரான புன்னகை பூத்த பார்வையுடையவனும் அழகான புருவங்கள் எடுப்பான மூக்கு ஜோரான காதுகள் அழகான கன்னங்கள் கிள்ளி வாயில போட்டுக்கும்படியான செங்கனிவாய் நல்ல நீண்ட கைகள் உயர்ந்த தோள்கள் அழகான திருமார்பு சங்கு போன்ற கழுத்து அந்த தொப்புள் கொடி அப்படி மயக்கும் அழகா இங்க ஒரு 3 மடிப்பு ஜோரான அரசிலை மாதிரியா இருக்கக்கூடிய உதரம் அந்த வயிற்றுக்கு அப்படி போகிறது அப்படி அரசியலை மாதிரி அப்படி ஜம்முன்னு நல்ல பெருத்த இடை நல்ல அழகான பிருஷ்ட பாகம் மணிக்கட்டு சுண்டு வரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அழகான கையினுடைய புறங்கைகள் ஜோரான அந்த தொடைகள் அற்புதமான முழங்கால்கள் ஜோரான கணுக்கால்கள் குதிகால்கள் நல்ல சிவந்த நகங்கள் விரல்கள் பெருவிரல்கள் ஜோரான திருவடிகள் நல்ல ரத்னங்களால் நிறைஞ்ச கிரீடம் கடகம் தோள்வளை அப்புறம் அரஞ்ஞான் போட்டுருக்கான் பிரம்மசூத்திரம் ஒப்பனை அந்த பூனல் போன்றிருக்கான் முத்து மாலை தண்ட குண்டலங்கள் இவைகளாக பிரகாசிக்கிறோம் சங்கம் சக்கரம் கதை இவெல்லாம் தரிச்சுண்டு தாமரை மாலை மலர் புஷ்பத்தையும் கையில வச்சுண்டு ஸ்ரீவத்னன்ற மருவ மார்பில் வச்சுண்டு பிரகாசிக்கும்படியான கௌஸ்துவமணியும் வனமாலையும் தரிச்சுண்டு பரிசுத்தமான மனமுடையவர்கள் வெவ்வேறு அபிப்பிராயமுடையவர்கள் சுனந்தன் நந்தன் முதலிய பார்ஷதர்கள்லாம் அப்புறமா சனகர் பிரம்மருத்ராதி தேவர்கள் நவப்பிரஜாபதிகள் பிரகல்லாதன் நாரதன் வசு முதலான பக்தர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றவரும் ஸ்ரீதேவி வாக்தேவி அழகா கீர்த்தி சந்தோஷம் பூதேவி இவாளெல்லாம் கொண்டாடும்படியாகவும் வித்யா அவித்யா இச்சா சக்தி மாயை எல்லாம் சேவிக்கும்படியான ஜம்முன்னு இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை பார்த்த அக்ரூர தலவணங்கி கைகூப்பி ஏகாகிர சிந்தனை தழுதெழுத்த குரலோட ஸ்தோத்திரம் பண்ணார். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தசமஸ்கந்தே பூர்வார்த்தே அக்ரூர பிரதியானே ஏகோனசத்வாரிம்சோத்யாயः 10வது ஸ்கந்தம் 39வது அத்தியாயம் இவ்வாறாக பூர்த்தி அடைகிறது. இது எல்லாம் எங்கடானா அக்ரூர காட் அக்ரூரர் படித்துறை. ஸோ அக்ரூரஸ்துதி அடுத்ததில் பார்ப்போம். எனக்கு பொறுமையாக வாசிப்பேன். நான் ரொம்ப கரெக்டெல்லாம் வாசிக்கல, ஆசையோட வாசித்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்களும் வாசிங்க, கத்துண்டு வாசிங்கோ, நன்னா வாசிங்கோ, ரசித்து வாசிங்க. அதுதான் சன்ஸ்கிரிட் சூப்பராக வாசிங்கோ. இலக்கண பிழை இல்லாமல், வார்த்தைகளில் பிழை இல்லாமல், எழுத்துக்களில் பிழை நன்னா வாசிங்கோ, ஆசையோட வாசிங்கோ. ஒருவேளை தப்பு தப்பாக வர்றதா கவலைப்படாதீங்கோ, சரியா? கிருஷ்ணன் அனுபவிக்கணும், அவ்வளோதானே. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா
कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। बोलो वृंदावन धाम की जय। बोलो यमुना मैया की जय। बोलो गोवर्धन गिरिराज की जय। बोलो अक्रूर महाराज की जय। जय 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 जय। राधे कृष्ण।